அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் லாட்ரி சம்மந்தமாக சில விஷயங்கள் பற்றி பேசியிருக்கிறேன். நம்ம காணொளிகளில் அடிக்கடி லாட்ரி சம்மந்தமாக நிறைய கொடுத்துருக்குறேன். அதனால் லாட்ரி அப்படிங்கிற வார்த்தை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அது எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள், சகோதர சகோதரிகள் இந்த பதிவை பார்த்து உங்கள் டயத்தை வீணாக்கிற வேண்டாம். இது உங்களுக்கு அத்தியாவசியப்படாது. விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த பதிவை பார்க்கலாம். அதுலேயும் லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஆர்வமுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதிவை தாராளமாக பார்க்கலாம். நான் பொதுவாகவே என்னுடைய காணொளி வாயிலாக யாரையும் லாட்ரி வாங்குங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி எந்த பதிவும் நான் போடுறதே கிடையாது. லாட்ரி அப்படிங்கிற விஷயம் பல லட்சம் மக்கள் போடக்கூடிய சிறு சிறு தொகை ஒரு பெரிய தொகையாக முதல் பரிசாக கிடைக்கக்கூடியது. அந்த வகையில் யாராவது ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும். அந்த பாக்கியவான் அப்படிங்கிறது இறைவன் நல்லால் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த லட்சம் மக்களில் யாராவது ஒரு ஆள் தான் அந்த பரிசை வெல்ல முடியும். அதன் அடிப்படையில் என்னுடைய காணொலி வாயிலாக அண்டை மாநிலத்தில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிற ஓணம் பம்பர் 25 கோடி முதல் பரிசு, இதை பற்றின 2 பதிவு நான் முன்னாடியே கொடுத்துருக்குறேன். ஒரு 5 ராசிக்காரவங்களை பற்றியும் அதுக்கப்புறம் ஒரு 2 ராசிக்காரவங்களை பற்றியும் கொடுத்தேன். 5 ராசிக்காரவங்களை பற்றி ஒரு கணிச்சு பொதுவாக கொடுத்துருந்தேன். அதில் அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 2வது பதிவில் ஒரு 2 ராசிக்காரவங்களுக்கு அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் நம்மளுடைய காணொளி சப்ஸ்கிரைபர்கள், நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கக்கூடிய நிறைய நண்பர்கள், சகோதரர்கள், முடிவாக அந்த ஒரு ராசியும் நீங்கள் சொல்லிடுங்க, மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால தான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்குறேன். அப்போது கடந்த பதிவில் மகர ராசியும் கடக ராசியும் தான் இந்த 2 ராசிக்காரவங்களுக்கு தான் அந்த அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பை நான் கொடுத்துருந்தேன். அந்த பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் அந்த 2 ராசிக்காரவங்கள யாருக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். நாங்கள் பகவான் அருளால் இறைவனே அந்த முடிவை நமக்கு தீர்மானித்து கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நானும் என்னுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அந்த சிவபெருமானையும் வேண்டி ஒரு கணிப்பை நான் கொடுத்துருக்குறேன். பொதுவாக கோச்சார கிரகங்கள் அதனுடைய பயண காலங்களில் அதற்கான பலாபலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதன் அடிப்படையில் நான் கடந்த பதிவில் 2 ராசிக்காரவங்கள மகர ராசியும் கடக ராசியும் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பதிவில் ஃபிக்ஸடாக இந்த ராசிக்கு தான், இந்த ஒரு ராசிக்காரவங்களுக்கு தான் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத கணிச்சு கொடுத்துருக்குறேன். அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடக ராசிக்கு தான் அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, கோச்சார கிரகங்கள் கடக ராசிக்கு மிகுந்த சாதகமான பலனை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது. கடக ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருப்பார், 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருப்பாங்க, 4ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பார், 5ஆம் இடத்துல கடக ராசியின் அதிபதி சந்திரன் விருச்சகத்தில் இருப்பார். நாளைக்கு 27ஆம் தேதி விருச்சகத்தில் இருப்பார். 8ஆம் இடத்துல ராகு பகவானும், 9ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல குரு பகவானும் இருப்பார். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கடக ராசிக்கு ஏன் இந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, பொதுவாக லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பூர்வ புண்ணிய பாக்கியம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். லக்னாதிபதி 5ல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ராசி அதிபதி 5ல் இருக்கிறது. அப்போ கடக ராசியினுடைய அதிபதி சந்திரன் விருச்சகத்தில் இருப்பார். விருச்சகம் பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது கடக ராசியின் 10ஆம் வீட்டை பார்ப்பார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது கடகராசியினுடைய ஜீவன வருமானம், அருமையான அமைப்பு. அப்போ சகல சுகபோகங்களையும் அனுபவித்து வாழக்கூடிய அமைப்பு கடகராசிக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. அப்போ சந்திரன் 5ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய உச்சம் பெறக்கூடிய வீடான ரிஷபத்தை பார்ப்பார் 7ஆம் பார்வையாக. அருமையான அமைப்பு. அப்போ சந்திரன் நீச்ச பலம் பெற்றிருந்தாலும் விருச்சகத்தில் சந்திரன் நீச்சம் அடைவார். விருச்சகத்தில் சந்திரன் இருந்தால் நீச்சம். அப்போது விருச்சகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நீச்ச பலம் பெற்றிருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை கடகராசியின் லாபஸ்தானத்தை பார்க்கிறார், தன் வீடு, உச்ச வீடு. அப்போ உச்ச வீட்டை பார்க்குற போது இன்னும் உச்ச பலம் இல்லையா? பொதுவாகவே சந்திரனை வச்சு தான் இந்த லாட்ரியை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதில் மேக்சிமம் கடகராசி, விருச்சக ராசி, மீனராசி எல்லாம்
நீர் ராசிகள். சந்திரன் நீர் கிரகம், துரிதமாக செயல்படக்கூடிய அமைப்பு. இப்போ சந்திரன் துரிதமாக செயல்படக்கூடிய அமைப்பில் 27ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருப்பார். 5ஆம் அதிபதி 4ல் இருப்பார். ரொம்ப சிறப்பான விஷயம். 4ல் இருந்து இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறதும், ராசியாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். செவ்வாயை குரு பார்ப்பது அதை விட ரொம்ப யோகம். வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் அருமையான அமைப்பு. ஏன்னா லாபாதிபதி, அவரே சுகாதிபதியும் கூட கடகராசி. அதுக்கப்புறம் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் புதனோடு சேர்ந்து 3ஆம் இடத்துல நல்ல பலத்தில் இருக்கிறாங்க, புதாத்திய யோகத்தில் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பார்க்கும்போது கடகராசிக்கு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த நாட்டு அப்படிங்கிற விஷயம் கடகராசிக்கு அதிகமான வாய்ப்பை தர இருப்பதால் நிறைய பேர் இந்த கடகராசிக்காரவங்க அதிகமான பரிசுகளை வெல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்படிங்கிறதுல தான் இந்த பதிவு நான் கொடுத்துருக்குறேன். இந்த பதிவு அப்படிங்கிறது பொதுவாக கணிச்சு நான் கொடுத்துருக்குறேன். ஃபிக்ஸடாக சொல்லப்போனால் சுய ஜாதகங்கள் நமக்கு ஒரு பலனை வச்சுருக்கும். சுய ஜாதகங்கள் நடக்கிற தசாபத்திகள் நமக்கு இன்ன பலனை தான் கொடுக்குன்னு சொல்லி வச்சுருக்கும். லட்சோப லட்சம் கோடிக்கணக்கான கடகராசி நண்பர்களில் ஒரு 10 பேருக்காவது பர்ஃபெக்டாக இந்த கோச்சார பலன்கள் செட் ஆகக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக உண்டு. அதன் அடிப்படையில் தான் அந்த பதிவை நான் கொடுத்துருக்குறேன். கடந்த பதிவில் மகர ராசியை பற்றியும் சொல்லியிருந்தேன். அப்போது மகர ராசிக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறத விட, மகர ராசிக்கு பண வரவுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் மகர ராசி நண்பர்களுக்கும் பண வரவுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போது கடகராசிக்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த அதிர்ஷ்டத்தை வெல்லக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குது. நான் ஒரு பதிவில் 12 ராசிகளுக்கும் இந்த பம்பருக்கான அதிர்ஷ்ட எண்களெல்லாம் நான் கணித்து கொடுத்துருக்குறேன். இந்த கணிப்புகள் முழுக்க பொதுவாக தான் நான் கொடுத்துருக்குறேன். பொதுவான கணிப்புகள். சுய ஜாதகத்தினுடைய கணிப்பு வேறு மாதிரி இருக்கும். அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நண்பர்கள், சகோதர சகோதரிகள், லாட்ரி அப்படிங்கிற விஷயத்தில் அதிகமான முதலீடு பண்ணி பணத்தை இழந்துட வேண்டாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் லாட்ரி கிடையாது. இங்கே விற்பதும் வாங்குவதும் சட்டப்படி குற்றம். முழுக்க வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய லாட்ரி பிரியர்கள் தயவு செய்து அதிகமான பணத்தை இழப்பீடு பண்ணிடுவேன். போகிற போக்கில் ஏதோ ஒரு டீ காபி செலவு மாதிரி அந்த செலவை செஞ்சுட்டு விட்டுருங்க. ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் நமக்கு என்ன நாமயோகத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த நாமயோகத்தின் அடிப்படையில் ஒரு கிரகம் நமக்கு யோகாதிபதியாக வருவாங்க. அந்த யோகாதிபதியினுடைய நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த 3 நட்சத்திரங்களை நாம் தேர்ந்தெடுக்கிற போது அதில் ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். மாதத்தில் ஒரு நாள் அந்த நட்சத்திரம் வரும், அந்த யோக நட்சத்திரம். அந்த யோக நட்சத்திரத்துக்கு அதிபதியான எந்த கிரகமாக வர்றாரோ அந்த கிரகத்தினுடைய ஓரை அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டுருக்கிற அந்த ஓரை காலத்தில் நல்ல விஷயம், இந்த லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மூவ் பண்ணிட்டோம்னா கிடைச்சா அதில் தான் கிடைக்கும். மற்றபடி தேவையில்லாமல் அதில் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நாம் எந்த கரணத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த கரணத்துக்கான அதிபதி ஒரு கிரகம் இருப்பார். அந்த கர்ணநாதனுடைய நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த 3 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் பர்ஃபெக்டாக வேலை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும். கரணம் அப்படிங்கிறது என்ன? கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். அதாவது வேறு வழியே இல்லை, இன்றைக்கி என்ன நடக்க போதோ தெரியலை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் அன்றைக்கி நமக்கு கர்ணநாதனுடைய நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையும் தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி போகும்னு அர்த்தம். அப்போ கருணநாதன் காப்பாற்றுவார். எப்பேற்பட்ட விபத்து கண்டத்திலேருந்து கூட அன்றைக்கி காப்பாற்றிடுவார் அப்படிங்கிறதான். அப்போ நமக்கு அன்றைக்கி ஒரு பண சிக்கல், இன்றைக்கி வேறு வழியே கிடையாது, பணம் வந்தே தான் தீரணும் அப்படின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கர்ணநாதனுடைய நட்சத்திரம் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அந்த கர்ணநாதனுடைய ஓரை காலம் அப்படிங்கிறது எந்த காலமோ அதையும் தேர்ந்தெடுத்து கரெக்டாக பயணித்தோம்னா கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் அதில் தான் வாய்ப்பு கிடைக்கும். தேவையில்லாமல் எல்லா நாட்களும் நாம் அதில் லாட்டரியில் போய் விளையாண்டு பண இழப்பீடு பண்ண வேண்டாம் நண்பர்களே. இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். முழுக்க இந்த பதிவு அப்படிங்கிறது பொதுவாக கணித்து கொடுத்துருக்கிறேன். பொதுவான கணிப்பாக இருந்தாலும் கடகராசிக்கு பர்ஃபெக்டாக யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறனால இந்த பதிவை நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே. மிக்க நன்றி.